தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் தனது சொத்து ஆவணங்களை திருப்பித் தர மறுக்கும் தனியார் நிதி நிறுவனத்தின் மீதும் பிடிவாரண்டை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி நடராஜன் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். சேலம் அஸ்தம்பட்டியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் செரி ரோட்டில் செயல்படும் தனியார் நிறுவனத்தில் கொடுத்த தனது 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பத்திரத்தை மீட்டு தரக்கோரி சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். சீட்டு தொகை முழுமையாக செலுத்தப்பட்ட பின்னரும் பிணையாக வைக்கப்பட்ட சொத்து ஆவணங்களை தனியார் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனம் திருப்பித் தர மறுத்ததால் இந்த சர்ச்சை எழுந்துள்ளது. நுகர்வோர் நீதிமன்றம் ஆவணங்களை இழப்பீட்டுடன் திருப்பித் தர உத்தரவிட்டும் நிறுவனம் மதிக்காததால் அந்நிறுவன நிர்வாகிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டை காவல்துறை நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினர் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதால் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அவர்களை முழு பொறுப்பு என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். 25 லட்ச ரூபாய் சீட்டு 2024 எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. ஆனா கட்டி முடிச்சும் என்னுடைய வீட்டு பத்திரத்தை டாக்குமெண்ட் திருப்பி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் கன்சியூமர் கோர்ட்ல நீதிமன்ற வழக்கும் தொடர்ந்தேன். நஷ்டீடு கொடுத்து 10 லட்ச ரூபாய் நஷ்டீடு கொடுத்து பத்திரத்தை 2 மாசத்துல திருப்பி கொடுக்க சொல்லி இழப்பீடு கூட கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க இது நாள் வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. 6 மாசம் ஆச்சு. நீதிமன்றத்துல அவமதிப்பு வழக்கும் தொடர்ந்தேன். அவமதிப்பு வழக்குல அவங்களுக்கு ஸ்ரீராம் சிட்ஃபண்ட்ஸ் மேனேஜர் மேல வாரண்ட் போட்டிருக்காங்க. அந்த வாரண்ட் கமிஷனர் ஐயாவும் ரிசீவ் பண்ணிட்டாரு. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.